நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருக்கமும், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் இந்த ஆராதனை இதுவரைக்கும் நீர் ஆசீர்வதித்தீர். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதித்து எங்களோடு பேசும், சபையாரோடு பேசும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக அங்கே டிவி தெரியலையா பாருங்க, அந்த இடத்துல அதெல்லாம் கவனிங்க, ரொம்ப கவனிங்க. வெளியில் யாரும் நிற்க வேணாம், உள்ளே உட்கார சொல்லுங்கள். வெளியில் யாரும் நிற்க வேணாம், உள்ளே உட்கார சொல்லுங்கள். அந்த டிவி அங்கே பாருங்கள், நடுவில் உட்காரும்படி உதவி செய்யுங்க சகோதரிமார் வரும்போது. சரி, கவனிங்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருக்கிறான். அல்லேலூயா. அப்போ அவருடைய நாமம் என்னவா இருக்குதான்? துருகமாக இருக்குதான். துருகம் என்ன? மதில். மதில் என்பது ஒரு கோட்டை சுவர். ஒருவரும் திருடர் உள்ள வராதபடிக்கு, எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாதபடி ஒரு பாதுகாப்பின் சுவர். அல்லேலூயா. அப்போ அந்த நாமம் நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு கோட்டையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த கோட்டைக்குள்ளே வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் என்ன தருகிறார்னா, ஒரு சுகமான வாழ்வை தருகிறார். அந்த நீதிமான் ஓடி போய் என்ன பண்ணுறானா, சுகமாய் தங்குகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, திருடர்கள் போய் எங்கே தங்குவாங்க? எங்கே தங்குவான்? சுகமாக போய் தங்குவானா? பயந்து போய் ஏதாவது ஒரு அடிவார்த்தை இருள் இடத்துல போய் தங்குவான். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை நம்பியிருக்கிற பிள்ளைகள் அவருடைய பாதுகாப்பின் கோட்டைக்குள்ளே ஓடி வருகிறார்கள். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் ஓடி வரும்போது கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுறாரா? பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் பார்வோனுடைய எப்படி இருக்குது? அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறார்கள். அல்லேலூயா. அவளை விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் அவளை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே பாட்டு பாடுவாரா? மோசே பாட்டு பாடுவாரா? அல்லேலூயா. பாடியிருக்கிறாரா? மோசே பாடியிருக்கிறாரா? எந்த அதிகாரத்தில்? அல்லேலூயா. வாசிங்கள். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1-2 வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமும், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனார். அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்த பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. இங்க பாருங்க, குதிரையும் குதிரை வீரனையும் எல்லாவற்றையும் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக செய்தார். அவர் என் பலன், அவர் என் அடைக்கலம். அல்லேலூயா. அவர் என்னை ஜீவன். நம்மளுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, ஏதோ ஒரு ஆபத்திலிருந்து நம்ம நினைக்க முடியாத நிலையில கடவுள் நம்மை காப்பாற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இது உண்மையாலுமே மனுஷன் நம்மளை காப்பாற்றல, கடவுளே நம்மை காப்பாற்று. நம்மளால இருக்கவே முடியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. அப்போ பாடல் என்பது எதுக்கு பாடுறோம் தெரியுங்களா? எதுக்கு பாடுறோம்? கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்தவரை பாடுகிறோம். அல்லேலூயா. நம்ம பாடும்போதே மற்றவங்களுக்கு என்ன வரணும்? ஆண்டவருடைய அன்பு கடந்து வரணும். அல்லேலூயா. அப்போ இங்கு மோசே பாடுகிறார். என்ன செய்கிறாரு? அவர் நம்மை மகிமையாய் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஒரு தோல்விக்குள்ளே இருந்தோம், ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தோம். கர்த்தர் மகிமையாய் நம்மை வெற்றி சிறந்து, அல்லேலூயா, அவரே நமக்கு பலனும் கீதமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தரை நீங்கள் புகழ்ந்து பாட பாட
ராகமே கர்த்தர் உனக்கு கொடுத்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாதர் பெர்க்மன் செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அவரை கொயரில் சேர்க்கவே இல்லையா. அல்லேலூயா. அவருக்கு என்ன இல்லையா, ராகம் இல்லையா. ஆண்டவர்கிட்ட போய் அழுதார், ஆண்டவரை எனக்கு ராகலன்னு ஒதுக்கிட்டாங்க, ஆண்டவரை நீங்கள் உலகம் முழுவதும் என்னை பயன்படுத்தணும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஒரு பாடலை அவர் அந்த மியூசிக் சிஸ்டத்தில் அந்த பாட்டு எப்படி நான் பாடுவேன், இந்த பாடலை அவர் பாடிக்கொண்டே இருக்கும்போது அதை ரெக்கார்டு பண்ணின்னு இருக்கிறாங்களா அந்த பாட்டை, திடீர்னு பார்த்தா ஆண்டவோட பிரசன்னம் அந்த இடத்த நிரப்ப ஆரம்பிச்சிடும். எல்லாம் வாசிக்கிறவங்களும் அப்படியே அழுதுன்னுக்குறாங்களாம். அல்லேலூயா. எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, உம்மை எப்படி நான் பாடுவே, என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா. பாடும்போது ஒரே அழுகிற சத்தம் கேட்டுச்சான். அல்லேலூயா. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகளை நீங்கள் பாடும்பொழுது, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிற இடத்துல வேதம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், யாத்திராகமம் 20:24, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் எந்த இடத்துல நீ உயர்த்துகிறீ அங்கே இறங்கி வருவார், அவர் உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, வீணில வழங்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும் போது, உனக்கு நெருக்கம் வரும்போது நீ கர்த்தரை நீ மகிமைப்படுத்தணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கேட்டதெல்லாம் கொடுக்கும் போது வாயை திறக்கல. அல்லேலூயா. ஆனா கேட்டது தாமதிக்கும் போது முறுமுறுத்தாங்க. அல்லேலூயா. முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போது நன்றி உள்ள இருதயத்தோட கர்த்தரை துதிக்க. 99 காரியம் உனக்கு நன்மை பெற்று ஒரு காரியம் உனக்கு குறைப்பட்டா அதை நீ பேசாத. அல்லேலூயா. உனக்கு ஒரு நல்ல உனக்கு எல்லாம் வாய்க்க செய்யும் போது நீ எப்போதும் கர்த்தர், அல்லேலூயா, எனக்காக யாவையும் செய்து முடிப்பு. அல்லேலூயா. யோபு பாருங்க, வாழ்க்கையில ஒரே நேரத்தில் ஒரு சரிவு வந்தது. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணா, பாவம் செஞ்சானா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் வாயில வரணும், ஆத்திரத்தில் வரணும். அல்லேலூயா. ஆத்திரத்தில் வாயில ஸ்தோத்திரம் வரலன்னா முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எந்த வேலையில உங்க ஸ்தோத்திரம் என்ன பண்ணணும், கர்த்தருக்கு நீ மகிமை செலுத்தணும். அல்லேலூயா. யோவான் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன். கவனிங்கள், இன்னமும் மகிமைப்படுத்தினேன் என்ற சத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. இங்கு இயேசு சொல்லுகிறார், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உடனே பிதா சொல்றார், நான் மகிமைப்படுத்துவேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். உடனே அந்த சத்தத்தை அந்த அடுத்த வசனம் வாசிங்க. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினார் என்றார்கள். அல்லேலூயா. நீங்க அவருக்காக ஊழியத்தை செய்யும் போது, அவருக்காக வாழும்போது, அவருக்குனே நீங்க இருக்கும்போது ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். நீங்க கடமைக்கென்று வாழும்போது, கடமைக்கென்று இந்த ஆராதனைக்கு வரும்போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில மகிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டினா கர்த்தர் உனக்காக வைராக்கியம் பாராட்டுவார். இங்க இயேசு சொல்றார், பிதாவே நீ மகிமைப்படுத்தும், உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. லாசரு கல்லறையில் இருக்கிறான், பிதாவே நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன் சொல்றாரு. இவர்கள் எல்லாம் அறிந்திருக்கும்படி, அல்லேலூயா, நீர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். லாசருவே வெளியே வான்றார் இயேசு. பாருங்க, அப்போ அந்த ஜனங்களுக்குள்ளே பிதாவை குறித்த ஒரு பயம் உண்டானது.
நான் சொல்கிறேன், நீங்கள் ஆராதிக்கிறத பார்த்து உங்களோடு கூட இருக்கவங்க உங்கள் மேலே இருக்கிற ஆராதனையின் தேவனை குறித்த பயம் இருக்கணும். அல்லேலூயா. சும்மா இங்கே ஆராதிச்சுட்டு போகிறதுல உன் வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யணும். உன் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தில் விடுதலை தரணும். கர்த்தர் உன் சூழ்நிலையை மாற்றணும். அப்போ கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்பதை உன்னோடு கூட இருக்கிறவர்கள் பார்க்கணும். அல்லேலூயா. உன் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கணும். ஏன் பதில் கிடைக்கல? ஏன் மாற்றம் வரல? ஏன் என் குடும்பத்தில் ஒரு விடுதலை இல்லை? நீங்கள் கேட்கும்போது கிதியோன் கேட்டான், ஏன் ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிதாக்குடைய வாழ்க்கையில் நடந்தது ஏன் இங்கே நடக்கலை கேட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. அல்லேலூயா. நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்போ ஆண்டவரும் கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் என்ன செய்யணும்? அறியணும். அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போறோம். யார் சுகமாய் இருப்பார்? முதல் காரியம், பிரியமானவன் சுகமாயிருப்பான், பிடித்து கொண்டவன் சுகமாயிருப்பான், பின்பற்றுகிறவன் சுகமாயிருப்பான். அல்லேலூயா. 3 காரியம். பிரியமானவன் சுகமாயிருப்பான், பிடித்து கொண்டவன் சுகமாயிருப்பான், பின்பற்றுகிறவன் சுகமாயிருப்பான். முதல் காரியத்தை நாம் பார்க்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 33:12. பென்யமீனை குறித்து, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கி இருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். அல்லேலூயா. இங்கே பென்யமீனை குறித்து சொல்லுகிறது, அவன் பிரியமானவன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தா ஆண்டவர் சுகமாய் தங்கியிருக்க செய்வார். அல்லேலூயா. உலகத்துக்கு நீ பிரியமாயிருந்தினா, உலக வேலைக்கு பிரியமாயிருந்தினா, உலகத்தின் ஆசைக்கு பிரியமாயிருந்தினா ஆண்டவர் உன்னை சுகமாக இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒருவேளை உன்னிடத்தில் பலவீனம் வந்தாலும் அந்த பலவீனத்தில் அவர் பலத்தினால் இடை கட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பென்யமீனை குறித்து இருக்கிறது, அவன் சுகமாய் தங்கியிருப்பான், அவனை காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே அவர் வாசமாய் இருப்பார். அல்லேலூயா. அப்போ பிரியமானவன் எங்கே போனாலும் கர்த்தர் அவனோட வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீ ஆண்டவருக்கு பிரியமாயிட்டீங்கன்னா, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கர்த்தர் உனக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அப்போ தானியேல் பாபிலோன் தேசத்தில் எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறான். அங்கே ஜெபத்துக்கு தடை, அங்கே ஆராதனைக்கு தடை. ஆனால் எல்லா தடைகள் வந்தோம், முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் அவன் என்ன பண்ணா? எருசலேமுக்கு நேராக முழங்கால் படிட்டு கர்த்தரை தேடினான். இவனுக்கு இவ்வளோ தடைகள் வரல, இவ்வளோ சூழ்நிலை இல்லை, ஆனால் ஏன் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க முடியல? அல்லேலூயா. நீ பிரியமா இல்லைன்னா உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. உன் ஸ்டேட்டஸில் என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. இங்கே ஆராதனை செஞ்சுட்டு உன் ஸ்டேட்டஸில் என்ன வரக்கூடாது? சினிமா பாட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்கேயோ போய் இடிக்குதே. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் ஸ்டேட்டஸ், உன்னுடைய எதிர்காலத்தில் நீ ஆண்டவருக்கு என்னவா இருக்கணும்? பிரியமா இருக்கணும். வேதம் சொல்றது, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பென்யமீனை குறித்து சொல்லுகிறது, வாசியுங்கள். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 35:18. மரண காலத்தில் அவன் ஆத்மா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டாள். ராகேல் தன் மரண தருவாயில இந்த பிள்ளை பிறக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப ராகேல் என்ன பெயர் வைக்கிறா? என்ன பெயர் வைக்கிறா? பெனோனி. பெனோனி என்றால் துக்கத்தின் மகன். அல்லேலூயா. ஏன்னா நீ பிறக்கும் போது நான் என்ன பண்றேன்? சாக போறேன்பா. துக்கத்தின் மகன். அல்லேலூயா. ஆனால் இங்கே யாக்கோபு என்ன வைக்கிறாரு? பென்யமீன். பென்யமீன்டா பிரியமானவனே. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவனே. அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற சில துக்கம் வருது, ஆனா ஆண்டவர் சொல்ற, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். அல்லேலூயா.
அல்லேலூயா. யாபேஸ் தன் தாய் தன்னை துக்கத்தோடு பெற்றாள் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா யாபேசுடைய வாழ்க்கையில அவன் பிதாக்களின் தேவனை ஆராதிக்கிறத பார்த்து அவருடைய வல்லமையை பார்த்து அவன் சொன்னான், ஆண்டவர் உம்முடைய கரம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கனை துக்கப்படுத்தாதபடிக்கு அவன் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ஒருவேளை உன் சூழ்நிலை கஷ்டமா இருக்கிறது, உன் வருமான வாழ்க்கை, உன் எதிர்காலம், உன்னுடைய படிப்பு, உன் குடும்ப பிள்ளைகள், ஒருவேளை எல்லாம் உனக்கு எதிராக இருக்கிறது. ஆனா அதை நீ பார்க்காத, அதை மாற்றுகிற கர்த்தரை பாரு, சூழ்நிலையை மாற்றுகிற கர்த்தரை பாரு. அல்லேலூயா. இன்னைக்கு இல்லாம இருக்கலாம் ₹1, ஆனா இன்னைக்கு நீ ஆண்டவரை கூப்பிட்டீன்னா உனக்கு ₹1 ஆண்டவர் 1,00,000 கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. முடியுமா? அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பென்யமீனுடைய வாழ்க்கையில அவன் தாயை இழந்தான், ஆனா தகப்பன் அவனுக்கு பென்யமீன் என்று வைக்கிறான். நீ பிரியமானவன். அல்லேலூயா. அவன் யாருக்கு பிரியமா இருந்தான்? கர்த்தருக்கு பிரியமா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே மோசே உபாகம் 33ஆம் அதிகாரம் மரண தருவாயில ஒவ்வொரு கோத்திரத்தை குறித்து பேசுறாரு. அவர் சாகும்போது பென்யமீன் கோத்திரத்தை குறித்து சொல்லும் போது தான் சொல்றாரு, நீ பிரியமானவன். அல்லேலூயா. நீ சுகமாய் தங்கியிருப்பாய், அவர் என்னால் அவர் உன்னை காப்பாற்றி உன் எல்லைக்குள்ள வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப நீ சுகமாய் இருக்கணும்னா உன் எல்லைகளை யார் வாசம் பண்ணணும்? கர்த்தர் வாசம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணாத இடத்துல நீ வாசம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் எல்லைகளை கர்த்தர் வாசம் பண்ணணும், உன் நடுவில் கர்த்தர் இருக்கணும். பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்க, விளையாடாதீங்க. வார்த்தை ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புங்கள். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன் நடுவில் வாசம் பண்ணணும், கர்த்தர் உன் நடுவில் உலாவணும். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன்னோடு கூட இல்லாவிட்டால், உன் எல்லைகள் இல்லாவிட்டால் சத்துரு உன் எல்லைகளுக்குள்ள கடந்து வந்துடுவான், உன்னுடைய நற்பெயரை கெடுத்துருவான். உன் சாட்சி உள்ள வாழ்க்கை, பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை, உன் பரிசுத்த உள்ள வாழ்க்கைய சத்துரு என்ன பண்ணுவான்? கெடுத்துடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உன் பாளையத்தில் என்ன பண்ணணும்? அவருக்கு உலாவணும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவன் முதிர் வயதில் பிறக்கிறபடினால் இந்த தகப்பன் என்ன பண்றாரு? பல வர்ண அங்கிய யோசேப்புக்கும் பென்யமீனுக்கும் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு. ஆனா சகோதரர்கள் எல்லாம் யார் மேல பகைத்தார்கள்? யோசேப்பை பகைத்தார். அல்லேலூயா. யோசேப்போட தம்பி யாரு? பென்யமீன். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்கே யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் சிறைப்பட்டு விற்கப்படுகிறார். அவர் மீண்டும் கர்த்தர் அவரை உயர்த்துகிறார். அல்லேலூயா. அவரை உயர்த்தும் போது அவர் மீண்டுமாக தன் சகோதரரை பார்க்கிறார். சகோதரரை பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களில் ஒரு சகோதரன் காணாம போயிட்டான், ஒரு சகோதரன் இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசேப்பு அதை கேட்டவுடனே அவன் உள்ளத்துக்குள்ள பாருங்க, ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்கள். 43. அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாகி தன் சகோதரன் பென்யமீனை கண்டு, நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன் தானா என்று கேட்டு, மகனே, தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவார் என்றான். யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காய் பொங்கினபடினால் அழுகிறதுக்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான். அல்லேலூயா. பென்யமீனை பார்க்கும் போதே ஒரு அழுக வருது பாருங்க. அல்லேலூயா. இருக்கிற எந்த சகோதரனை பார்த்து அவனுக்கு அழுக வரல. பென்யமீன் அவன் அவ்வளவாய் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறான். நீ கர்த்தரோடு பேச ஆரம்பிச்சிட்டினா, கர்த்தரோடு நடக்க ஆரம்பிச்சிட்டினா, உன்னை பார்க்கும் போது தேவ பிரசன்னம் இருக்கும். அல்லேலூயா. உன்னை பார்த்தால ஒரு கசப்பு வராது, கோபம் வராது. இவங்க இப்படி இவங்க சுவாபம் மாறலையே, நீ ஆண்டவரோட பேச பேச ஆண்டோட சுவாபம் உனக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. உன்னை பார்க்கிறவங்க இயேசுவை பார்க்கணும். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி சிடுன்னு கோவப்படுவாங்க, எதுக்கத்தால என்ன பண்ணாங்க, ஒன்றுக்கு எதுத்தரமாக பேசுவாங்க. இப்போ எப்படி இல்லை, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது, அவங்களுக்குள்ள ஒரு மறுரூப வாழ்க்கை வந்திருக்கிறது. பென்யமீனை பார்த்தவனை யோசேப்புக்கு ஒரே சந்தோஷம். அவன் போய் தன்னை அடக்கி கொள்ளாமல் அவன் போய் அரவில் ஓன்னு அழுகுறான் பார். அல்லேலூயா. ஒருவேளை பென்யமீன் யோசிச்சிருப்பான், என்னோடு இருந்த சகோதரன் என்னை விட்டு போயிட்டான்,
இந்த கூட இருக்கிற சகோதரன் எனக்கு எதிர்பார்த்த அன்பு இல்லைன்னு சொல்லி அவன் கர்த்தரிடத்தில் அதிகமாக அன்பு கூர்ந்திருப்பான். அல்லேலூயா. நீ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறாயோ, அல்லேலூயா, அவர் என்ன பண்ணுறாரா, அவருடைய சமூகத்தில் உன்னை இளைப்பாற வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். கவனிங்கள், ஏசா சொல்றான், ஒரு நாள் அப்பாவுக்கு காரியம் வரும்போது உன்னை என்ன பண்ணுவேன், கொலை செய்வேன். அல்லேலூயா. யாக்கோபு ஒரு பயம் வருது, திரும்பி வரும்போது அண்ணன் கொன்னிடுவானோ. அல்லேலூயா. அவன் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சான். சொன்னா, ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல். இப்போ அண்ணனை நோக்கி போறான், அண்ணனும் வரான். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, கட்டி அண்ணன் அழுவுறார்கள். அல்லேலூயா. ஏன்னா இப்போ யாக்கோபுடைய முகம் யாருடைய முகமா மாறிச்சு, ஆண்டவருடைய முகமா மாறிச்சு. முன்னாடி தந்திரவாதியா இருந்தான், ஏமாற்றுகிறனா இருந்தான். அல்லேலூயா. எந்த காரியம் தந்திரம் இருந்தது, ஏமாற்றுகிற இருந்தது. அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தையே இல்லை. அல்லேலூயா. எல்லாமே உலக பிரகாரமானவே இருந்தது. அல்லேலூயா. என்னைக்கு கர்த்தரை முகமுகமா தரிசித்தானோ, அல்லேலூயா, அவன் முதல்ல அந்த பகையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார். ஏசா பார்க்கும் போதே அவனுக்குள்ள என்ன வந்துச்சு தெரியுமா, அவன் யாக்கோபை பார்க்கல, இயேசுவை பார்த்தான். அல்லேலூயா. யாக்கோபு சொல்ற, எனக்கு ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வச்சிருக்கிறாரு, இதுல ஒரு தடவை முன்னாடி இவ்வளவு கிஃப்ட் எடுத்துக்கங்க சொல்றான். சொல்றான், எனக்கு வேண்டிய மட்டும் இருக்குதுப்பா. அல்லேலூயா. அவனுடைய ஆசீர்வாதத்தை பொறாமப்படல, அவன் மேல பகையா எழும்பல. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் அதிகமாய் கர்த்தரை நோக்கி பார்த்தா கர்த்தர் உன் சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்க, பென்யமீன் எல்லாம் சாப்பிட்றாங்க, அண்ணன் தம்பிலாம் சாப்பிட்றாங்க யோசேப்போட கூட. ஆனால் யோசேப் என்ன பண்ணுறான் தெரியுமா, பென்யமீனுக்கு 5 மடங்கு கொடுக்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, பென்யமீனுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்குறான், அவனை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறான். ஐயோ, என் தம்பியை பார்க்கலையே, அவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு உன்னை பார்க்குறாரு. நீ ஆண்டவருக்கு நீ தூரமாக இருக்கிறியா? ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை வரும்போது நீ ஆராதிக்கிற, ஆனால் திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீ தூரமாக இருக்கிறியா? நீ ஆண்டவரிடத்துல கிட்ட வந்துரு, அவரிடத்துல இன்னும் அன்பு செலுத்து. அல்லேலூயா. உன்னை பார்க்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணுவார், என் மகன் என் மேலே அன்பு செலுத்துகிறா, இன்னும் அவளுக்கு எதிர்பார்த்த காரியத்தை நான் செய்ய போகிறேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 சாமுவேல் 2:26. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமா இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அவனை தாய் விட்டுட்டா, ஆனா அவன் எப்படி வளர்ந்தான்னா கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் பிரியமா வந்தான். இன்னைக்கு நம்ம எப்படி பிரியமா இருக்கிறோம்னா மனுஷனுக்கு தான் பிரியமா இருக்கிறோம், ஆனா கர்த்தரை விட்டுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் அவன் பிரியமாக இருந்தபடினாலே கர்த்தரே அவனை வளர்க்குறாரு, கர்த்தரே அவனை வளர்க்குறாரு. அந்த பரிசுத்த கூடாரத்தில் அடுத்த ஸ்டேஜில் கர்த்தர் அவனை உயர்த்துறார். அல்லேலூயா. ஆரம்பத்தில் இருந்த அவனை சிறியவனாக இருந்த அவனோட பேச ஆரம்பிக்கிறாரு. ஏலி பார்க்குறான், முதல் தரமே அவுட்டு, பெரிய என்னோட பேசாத அவனோட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ ஏதோ ஸ்பெஷலாக கர்த்தர் வச்சுட்டார். அல்லேலூயா. அப்போ ஆலயத்தில் இருக்கிற பணிவிட வேலையில் எப்படி இருக்கிறான், உற்சாகமாக இருக்கிறான். அன்பான சபையே, அன்பான தாய்மாரே, அன்பான பிரதர்ஸ், நீங்கள் ஆலயத்துக்கு வர, ஆனால் ஆண்டவருடைய பணிவிட காரியத்தில் எப்படி இருக்கிற? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படி எவ்வளவு உற்சாகத்தோடு கூட இருக்கிற. சாமுவேல் தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தில் சபையில் ஆண்டவர் விளக்கு அணைகிற வரைக்கும் அவன் என்ன பண்றான், பணிவிட செய்கிறான். கர்த்தர் அதை பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ ஆசாரியருடைய பிள்ளைகள் வருகிறார்கள், லேவியின் பிள்ளைகள் வருகிறார், அவங்க சுயநலத்தமா வந்துட்டு போறாங்க. ஆனா சாமுவேல் அந்த விளக்கு அணைய வரைக்கும் அதை என்ன பண்றான், பணிவிட செய்து கொண்டே இருக்கிறான். கர்த்தர் அவனை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போறாரு. அல்லேலூயா. ஒரு நாளும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக கூடாதவனை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 19. மன்னிச்சுங்க.
சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அல்லேலூயா. கவனிங்க, அவன் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் வளர்ச்சியில கர்த்தர் பார்க்கணும். அல்லேலூயா. தாவீதுடைய பிள்ளைகள் வளர்ந்தார்கள், கர்த்தர் அவர்களோடு இல்லை, ஆனால் தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால் அவன் போகிற எல்லா காரியத்தை என்ன செஞ்சாரு? வாய்க்க செய்தார். அல்லேலூயா. வாசிங்கள் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்துக்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் பேரில் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரின் கண்களுக்கும் கூட பிரியமா இருந்தான். அல்லேலூயா. சவுலுக்கு மாத்திரமல்ல, சவுலின் வேலைக்காருக்கு பிரியமா இருந்தான். எங்க போனாலும் பெலிஸ்தர் இடத்துல போய் எத்தனை நுனித்தோல் எத்தனை சொல்றாரு? 100 பேருடைய நுனித்தோல் போய் எத்தனை வந்தாரு? 200 பேர் சாவச்சிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. சவுலே பயப்படுறான், ஒன்று செய்ய சொன்னா இவன் 10 செஞ்சு எத்தனை வர்றானே. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சவுலே பயப்படுறான். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா உன் வேலையில நீ செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. நீ செய்கிற உண்மையான அந்த வேலையில அநேகர் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. அல்லேலூயா. நீ செய்கிற கர்த்தர் உனக்கு விசேஷத்த ஞானத்தை தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை தேட தேட, யோசேப்பு பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கிறான். அவனை சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது பார்வன் அதிர்ந்து போறான். அல்லேலூயா. இப்போ நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல பராமரிப்பு இல்லை, சுதந்திரம் இல்லை. ஆனால் அவன் சொன்ன ஞானத்தை கண்டு என்ன பண்ணுறான்? உன்னை போல பூமியில் ஒருவனும் இல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு பிரியமாக நீ வாழ்ந்துட்டீன்னா ஆண்டவர் உங்களை சுகமாக இருக்க செய்வார். உங்கள் வேலையில் போனால், உங்கள் வீட்டில் போனால், உங்கள் ஊழியத்திலையும் கர்த்தர் சுகமாக இருக்க செய்ய போகிறார். அங்கே நீ வேதனையோடு இருக்க மாட்டேன், கஷ்டத்தோடு கூட இருக்க மாட்டேன். நீ கர்த்தருக்கு பிரியமாக இருந்துட்டினா, அதிகாலையில் ஆண்டோட சமூகத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டினா, நீ வார நாட்கள்லாம் கர்த்தரோடு நீ நடக்க ஆரம்பிச்சிட்டினா, கர்த்தர் உன் கூடாரத்தை அவர் சுகமாக இருக்க பண்ண போகிறார். உன் வேலையில் சுகமாக இருக்க பண்ண போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சுகமாக இருக்க பண்ண போகிறார். ஷாபாலாதாரானா. அல்லேலூயா. 2வது காரியம், பிடித்து கொண்டவன் சுகமாக இருப்பான். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:13. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். அல்லேலூயா. கவனிங்க, அப்ப பிடித்து கொண்டவன் சுகமாயிருப்பான். இங்கே பவுல் சொல்லுகிறார், நான் பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை. அப்ப நான் என்ன பண்றேன்? பின்னானவைகளை மறந்து முன்னானவை நாடு. அப்ப இதை காட்டுதுன்னா, பழைய வாழ்க்கை எனக்குள்ளே நான் உள்ள வராதபடிக்கு நான் என்ன பண்றேன்? நான் முன்னாடி ஓட ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்னும் வாழ்க்கையில பழைய சுவாபங்கள் இருக்கிறதா? அடிமைத்தனத்தின் நுகம் உனக்குள்ள இருக்கிறதா? இன்னும் வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியாது இருக்கிறதா? இன்னும் 1 மணி நேரம் உன்னால ஜெபிக்க முடியாது இருக்கிறதா? இன்னும் தேவனோட உடன்படிக்கை பண்ண முடியாமல் இருக்கிறதா? இன்னும் நீ பின்தங்கி கொண்டு இருக்கிறாயா? இன்னும் கர்த்தருக்காக முன்னாடி ஓட முடியல, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியல, பிரகாசிக்க முடியவில்லை. அல்லேலூயா. நீ ஆண்டவரை பிடித்துக் கொள்ளுகிற. எப்படி பிடித்துக் கொள்ளுகிற? எல்லாரும் பிடித்துக்கொள்ள கடமைக்குன்னு பிடித்துக் கொள்ளுகிறியா? ஆனா பவுல் சொல்லுகிறார், 12ஆம் வசனம் வாசியுங்கள். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். இந்த ஆராதனை வரும்போது நீ எப்படி வரணும்? ஐயோ, ஆராதனை தொடங்கிச்சா, இல்ல ஆராதனை முடிய போதா? அல்லேலூயா. ஆசையே இல்லை, வாஞ்சையே இல்லை. எங்கன்னா ஒரு மூலையில இடத்துல உட்காந்துக்கலாம், பாஸ்டரை பார்த்துட்டு சோத்திரம் ஜெபம் பண்ணிட்டு போயிடலாம். அந்த பாஸ்டர் பார்த்துனேங்கிறாரு. அல்லேலூயா. உன் பிடிமானத்தை பார்க்குறாரு. நீ எவ்வளோ நேரம் பிடிச்சு நீ ஓடுறத பார்க்குறாரு. உலகத்தை பிடிச்சுன்னு ஓடுறியா, ஆண்டவர் பிடிச்சுன்னு ஓடுறியா? நீ ஆண்டவரை பிடிச்சுன்னா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். உனக்கு வருகிற நெருக்கத்தில், போராட்டத்தில், தேவைகளில், ஊழியத்தில் நீ பிடிச்சுக்கினா கர்த்தர் அல்லேலூயா
பாருங்க, எலியா ஓடுறான், எலிசா என்ன பண்றான்? பின்னாடி ஓடுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு போடுறான் பின்னாடி? இவர் போயிடுவாருப்பா, இவர் இங்க இருப்பார், இன்னைக்கு பரசோகத்தில் இருப்பார், நாளைக்கு எங்க போயிடுவாரு? வேசாரப்படிக்கு போயிடுவாரு, அப்புறம் எங்க போயிடுவாரு? ஆவடிக்கு போயிடுவாரு. ஆனால் நான் இவரை பிடித்து கொண்டு என்ன செய்யணும்? எலியா கேட்கிறான், ஏன் பின்னாடி வர? உனக்கு என்ன வேணும்? உன்னிடத்தில் இருக்கிற வரம் ரெட்டிப்பா எனக்கு வேணும். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி பிடித்து கொள்கிறீங்களா? அபிஷேகம் பெற்று இருக்கிறீங்களா? இன்னும் ஆண்டு அபிஷேகத்தை பெற்று இன்னும் புதிய பாஷை பேசுறியா? 1ஆம் கிளாஸ்ல இருக்கிறீங்களா? இல்லை 10ஆம் கிளாஸ்ல வந்திருக்கிறீங்களா? இன்னும் குழந்தையாவே இருக்கிறீங்களா? எப்படி பிடித்து கொண்டு இருக்கிற? நீ பிடித்து கொண்டு, உன் கணவன் பிடித்து கொண்டு இருக்கிறாரா? உன் மனைவி பிடித்து கொண்டு இருக்கிறதா? உன் பிள்ளைகள் பிடித்து கொண்டு உன் கூட நடந்து வராங்களா? சாட்சி சொல்ல முடியுமா? சாட்சி சொல்லணும். நான் பிடித்துக்கினேன், இந்த 5 வருஷம் முடிய போகுது, 6வது வருஷத்துல என் கணவர் வந்துட்டார், என் மனைவி வந்துட்டார், என் பிள்ளைகள் என்னோடு கூட வருகிறார்கள், நாங்கள் இன்னும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எலியா கேட்கிறான், உனக்கு என்ன வேணும்? உன்னிடத்தில் இருக்கிறது ரெட்டிப்பா வேணும். நான் எடுத்துக்கொள்ளப்படுவதை நீ பாருங்க. அல்லேலூயா. பின்னாடி வருகிற 50 தீர்க்கதரிசி வரான், அவன் பார்க்கல. அவன் என்ன பண்றான்? இவன் பிடிச்சு கொள்ளுகிறானா, இவன் கூட இருக்கிறானா, உலக பிரகாரமா பார்க்கறான், வேடிக்கை பார்க்கறான். ஆனா எலிசா வேடிக்கை பார்க்க வரல, பெற்றுக்கொள்ளும்படி ஓடி வரான். அவன் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அல்லேலூயா, சால்வை கீழே விழுந்துச்சு. அந்த சால்வை எடுத்துட்டு போய் அவன் எங்க போனோம்? எங்க போனோம்? வீட்டுக்கு போனோம். எது தடையா இருக்குது? எது தடையா இருக்குது? யோர்தான் தடையா இருக்குது. அந்த சால்வையை முறுக்கி என்ன சொன்னா? என்ன சொன்னா? எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்டான் பாரு. எலியாவின் தேவன் யோர்தானை பிரிச்சுட்டார். உனக்கு விரோதமாக இருக்கிற அடைக்கப்பட்டிருக்கிற யோர்தான் உனக்கு முன்பாக திறக்கப்படும். நீ எலிசாவை போல பின்பற்றி வா. தேவ சமூகத்தில் உட்காரும் போது, வார்த்தை வரும்போது பெற்றுக்கொள்ளு. நான் சொல்றேன், உன் வீட்டுக்குள்ள போகும்போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். சர்பத்தின் வல்லமை அந்த வெளியே உன் வீட்டை விட்டு வெளியேறும். பிசாசின் வல்லமை உன் வீட்டை விட்டு வெளியேறும். பிடிவாதத்தின் ஆவி உன் வீட்டை விட்டு வெளியேறும். வியாதியை கொண்டு வர ஆவி வெளியேறும். தேவனை தேடக்கூடாத இருதயம் உன் வீட்டை விட்டு வெளியேறும். கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள உலாவ ஆரம்பிச்சிடுவாரு. கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள உலாவ ஆரம்பிச்சிடுவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பிடித்து கொண்டான். அவன் பாடா யோர்தானை கடக்கிறான், எரிகோவை நகர்ந்து போறான். கூட இருக்க சொல்றாங்க, எலியாவின் வரம் எலிசாவோடு கூட இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ பிடித்துக்கொள்ள ஆசையா இருக்கணும், ஆசை இருக்கணும். உலகத்தின் காரியத்தில் ஆசை இருக்குதுல்ல, உலகத்தில் இருக்கிற நிகழ்ச்சி மேல ஆசை இருக்குதுல்ல. ஆமென், அல்லேலூயா. உலகத்தின் காரியத்தில் ஓடுறதுல ஆசை இருக்குதுல்ல. ஆண்டவர் மேல ஆசை இருந்தா சத்துருவ மேல தொட முடியாது, உன் கூடாரத்தில் கை வைக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? நீ ஆசை வச்சு பாரு ஆண்டவர் மேல, உன் வீடு முழுவதும் வேலி அடிச்சு வைப்பாரு. உன் வீடு முழுவதும் வேலி அடிச்சு வைப்பாரு. சத்துரு தொட முடியாது. உன் ஆசீர்வாதத்தின் மேல வேலி அடிச்சு வைப்பாரு. உன் பிள்ளைகள் மேல வேலி அடிச்சு வைப்பாரு. அவர் பாளையத்தில் உலாவி கொண்டு இருப்பாரு. எதுக்கு உலாவுறா தெரியுமா? பாளையத்தில் எதுக்கு? உன்னை ரட்சிக்கப்படும்படி, உன் சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுக்கும்படி. சத்துரு உன் பின்னாடி ஏன் பின்தொடர்றான்? ஏன் இந்த பலவீனம்? ஏன் இந்த கட்டு? ஏன் இந்த உபத்திரமோ? ஏன் இந்த தோல்வி? சத்துருக்கு நீ இடம் கொடுக்குற. நீ இடம் கொடுக்கறதுனால தான் அவன் பின்னாடி வரான். நீ கரெக்டா ஆண்டவரை பிடிச்சிக்கினா உன்னை தொட முடியுமா? உன்னை தொடுகிறவன் என்னை தொடுகிறான். நீ ஆண்டவரை சரியா பிடிக்கல, அதனாலதான் தோல்வி, அதனாலதான் அவமானம், அதனாலதான் கஷ்டம், அதனாலதான் நெருக்கம். நீ ஆண்டவரை பிடித்துக்கொள்ளு. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். கவனிங்கள், இங்க இளைய குமாரன் தகப்பனை விட்டு என்ன பண்ணிட்டான்? தூரம் போயிட்டான். இப்ப தூரம் போனவனே இப்ப எப்படி வந்திருக்கிறான்? எப்படி வந்திருக்கிறான்? எப்படி வந்திருக்கிறான்? வசனத்தை வாசிக்கிறீங்களே, அதிலே பிடிச்சிக்கணும் பாருங்க. அல்லேலூயா. எப்படி வந்தான்? வரும்போது இந்த வசனத்துல சொல்றேன், எப்படி வந்தான்? சுகத்துடனே. அல்லேலூயா.
அல்லேலூயா. சுகத்துடனே வரான். யோசிச்சு பாருங்க, அப்பா என்ன பண்றாரு? வந்தவன காய் கோம்பா வைக்கிறாரு. என்ன குழம்பு வைக்கிறாரு? அதுக்கு என்ன பேரு நம்ம ஊர்ல? மட்டன் குழம்பு. கொளுத்த கன்று கொளுத்த. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு மட்டன் சூப்பு, மட்டன் பிரியாணி. அல்லேலூயா. இது யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? அவர் சகோதரர் வரும்போது சொல்லுகிறார்கள். அப்போ 28ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். உங்க வீட்டில் உங்க அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுவீங்க? கோபமா படுவீங்க? இல்லை உங்க தங்கச்சி வரும்போது கோபமா படுவீங்க? ஆனா இந்த அண்ணன் கோபப்படுறான் பாரு. அல்லேலூயா. எது கோபப்படுறான்? எனக்கு முருங்கைக்காய் குழம்பு கொடுத்துட்டு அவனுக்கு மட்டன் குழம்பு கொடுக்குறியே. அல்லேலூயா. வசனத்தை வாசிங்க. 29 வாசிங்க. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. இங்க இருக்குது பாரு, 1000 ஆட்டுக்குட்டிக்குது. அவன் டெய்லி என்ன பண்ணலாம்? 3 வேளையும் சாப்பிடலாம். ஆனா என்ன சொல்றான்? அவன் வந்தான், தூரத்துல வந்தான். அவனுக்கு என்ன பண்ணுகிற? கொழுத்த கண்டாடு. அது கொழுத்து கொழுன்னு அதை அடிக்கிறிய, எனக்கு அச்சு குத்தியா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. அவன் தகப்பனை விட்டு தூரம் போனா வேதம் சொல்லுது புத்தி தெளிந்து. எப்ப தகப்பன் வீட்டை அவன் அறிஞ்சான் தெரியுங்களா? 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரன் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். அம்மா இருக்கும் போது சாப்பிடுப்பா, அம்மா சொல்றாங்க சாப்பிடுப்பா, அப்பா சொல்றாங்க சாப்பிடுப்பா, இப்ப நேரத்துக்கு சாப்பிடுப்பா, 10 மணிக்கு வந்து சாப்பிடுப்பா, போமா. அல்லேலூயா. இப்ப சாப்பாடுக்கே வழி இல்லாத போதா தெரியுது. முன்னாடி வீட்டில் வகை வகையா இருந்தது. கூப்பிடுவாங்க, 10 மணிக்கு வந்துரு, 1 மணிக்கு வந்துரு. அல்லேலூயா. போமா, உனக்கு என்ன வேலை? நான் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு வரேன், இங்கே போயிட்டு வரேன், அங்கே போயிட்டு வரேன். அல்லேலூயா. இப்போ சாப்பாடுக்கு என்னாச்சான்? சாப்பாடுக்கு சாகுறேன். அல்லேலூயா. சாப்பாடுக்கு சாகும் போது தான் தெரியுது, அம்மா சொன்ன போது கேட்கலையே, அப்பா சொல்லும் போது கேட்கலையே, தேவையில்லாத போய் ஆலோசனைக்கு போய் விழுந்துட்டேனே, தேவையில்லாத காரியத்தை போய் மாட்டிக்கினேனே. இன்னைக்கு சாம்பார் ரசம் மாரி வருதே, எங்கே போயிட்டு எங்கே கொடுப்பாங்க சாம்பார் ரசம் மாரி? செயலில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க கைதிங்க, சாப்பாடு ஓடுதான் அப்படியே, சாம்பார் ரசம் மாதிரி ஓடுதான். அல்லேலூயா. என்னை சீக்கிரம் வெளியே கொண்டு போய் சிறை கைதிகள், சிறிய பிள்ளைகள், வாலிபுள்ளது. ஏன்னா எப்போ தெரியுது புத்தி? சொல்லும் போது தெரியல. நல்ல வஸ்திரம் கொடுக்கும் போது, உன்னை நல்லா இங்கே படிக்கணும், அங்கே செய்யணும், நல்ல வேலை, நீ நல்ல சுகமாக இருக்கணும்னு அப்பா அம்மா விரும்புகிறாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி போய் அவன் இஷ்டமாக வாழ தேடும்போது அங்கே சாப்பாடை பார்க்கும்போது சொல்கிறான், நான் சாகரனே. அப்போ தான் புத்தி வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க 16ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தீவெட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. கவனிங்க, பன்றி தின்கிற தவட்டினாலே ஆசையா இருந்தான். அல்லேலூயா. அம்மா சாப்பிடுறதுக்கு காத்துன்னு இருந்தாங்க. எப்ப இது செஞ்சிருக்கிறேன், இந்த படிப்பு வச்சிருக்கிறேன், என்னால் முடியலப்பா, என் மிஞ்சின பலத்தில் உன்னை இது சேர்க்கிறேன், இங்கே நீ நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் ஆசை அம்மாவும் அப்பாவும் ஓடாக ஒடிஞ்சி தன் பிள்ளை நல்லா இருக்கணும்னு எதிர்பார்த்து வாழ்கிற இன்னைக்கு பிள்ளைகள் தாயும் பெற்றோரும் கண்ணீர் வடிக்க வைக்கிறார்கள். அவர்கள் கண்ணீர் வடித்த போது அல்லேலூயா, ஆனால் அவங்க போய் இன்னொரு இடத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. அம்மா எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை, அப்பா எதிர்பார்த்த வாழ்க்கை எல்லாவற்றையும் தள்ளி அவருக்கு விருப்பமுள்ள ஒரு வாழ்க்கை போகும்போது அங்கே கண்ணீர் வடிக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளையே, அவன் புத்தி தெளிந்த போது அவன் தகப்பன் வீட்டை அறிகிறான். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்க, பூர்த்தியான சாப்பாடு வேலைக்காரருக்கு இருக்கிறதப்பா. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், நீங்கள் 18ஆம் வசனம் வாசிங்க. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். அல்லேலூயா. பாவத்தை உணர்றான், தன்னுடைய காரியத்தை உணர்றான், தகப்பனை பிடித்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. உண்மையாய் தகப்பனை பிடித்து கொள்ளுகிறான். கர்த்தர் அந்த தகப்பன் என்ன செய்கிறார் தெரியுங்களா? வசனத்தை வாசிங்கள். 22ஆம் வசனம் வாசிங்க.
அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோந்திரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கவனிங்கள், உயர்ந்த வஸ்திரத்தையும் பாதரட்சையும் மோந்திரத்தையும். அல்லேலூயா. அங்கே குடியானவன் என்ன செய்யறான்? பன்றி தன் தின்ற தவட்டு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான். அல்லேலூயா. ஆனா தகப்பன் என்ன செய்யறான்னா, ஐயோ என் மகன் நல்ல உயர்ந்த வஸ்திரம் அயன் போட்டு இருப்பானே, என் மகன் நல்ல உயர்ந்த புடவை கட்டி இருப்பாளே, நல்ல அழகா இருப்பாளே. முதல் தகப்பன் செய்தன ஒரு வஸ்திரத்தை கொடுக்கிறாரு. ரெண்டாவது பாதத்தை பார்க்கிறார். ஐயோ என் மகன் அவருடைய பாதங்கள் எவ்வளவு வெடிப்பா இருக்கிறது, ஐயோ அந்த பாதம் எந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறது, ஒரு பாதரட்சை கொடுக்கிறார். மூன்றாவது அந்த தகப்பன், என்னுடைய என் மகன் கையில ஒரு அதிகாரம் இல்லையே, அல்லேலூயா, ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவன் தகப்பனை பிடித்து கொண்டான். என்ன ஆனாலும் பரவாயில்லையா, வேலைக்காரன் கிடைக்கிறது எனக்கு கிடைக்கட்டும், ஆனா வேலைக்காரனா தகப்பன் வைக்கல, உன்னை குமாரனாக குமாரத்தியாகவே வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் சொல்லுகிறார், இவன் மரித்தான், இவன் காணாமல் போனால் திரும்பவும் காணப்பட்டான், நாம் சந்தோஷமா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தகப்பனை பிடித்து கொண்டான். நான் சொல்றேன், அன்பான தேவ ஜனமே, நீ கர்த்தரை பிடித்து கொண்டா கர்த்தர் சுகமான வாழ்வை தருவார். நீதிமான் ஓடி சுகமா இருப்பான். அவன் சொன்னா, பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். அல்லேலூயா. உடைய வேலைக்காரில் ஒருவனாக நான் எண்ணப்பட்டேன். வாலிப பிள்ளைகள், நீங்கள் இருக்கிற இடத்திலே நீங்க வாட்ஸ்அப் இதையும் போனு பார்க்காதீங்க. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை வரும்போது அதிக கவனத்தோடு கொடுக்கல. கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார், உன்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவன் தகப்பனிடத்தில் வந்தான், தகப்பன் அவனுக்கு ஒரு சுகமான வாழ்வை தந்தான். ஆனா மூத்தவன் சொல்றான், அவன் உன்னை விட்டு போயிட்டான்ப்பா, எல்லாத்தையும் அழிச்சிட்டான், ஜீவனை பண்ணி வேசிதனத்துக்குள்ள போனான். ஆனா உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு நீ தகப்பனிடத்தில் வந்தினா, தகப்பன் உன் வாழ்வை ஆசீர்வதிப்பார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், உன் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். முந்தின குணத்தை பார்க்கல, உன் பிந்தின குணம் உத்தமமா இருக்கிறது. போவாஸ் ரூத்தை பார்த்து சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், முன்னாடி இருந்த வாழ்க்கைகள் பின்னாடி இருக்கிற வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும். நீ பழைய வாழ்க்கையை பார்க்காத, விழுந்து போனதை பார்க்காத, இனிமே இயேசுவுக்காக வாழ்றத பார். அன்பான வாலிப பிள்ளையே, மகனே, மகளே, கர்த்தர் உன்னோட பேசி கொண்டு இருக்கிறார். அன்பான சகோதரியே, சகோதரனே, உன்னோட பேசி கொண்டு இருக்கிறார். நீ வாழ்ற வாழ்க்கை கர்த்தர் நல்லா பிடித்துக்கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையில அவன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். மூன்றாவது காரியத்தை நான் வாசித்து முடிக்கிறேன். பின்பற்றுகிறவன் சுகமாயிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்கள். சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை. சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். கவனிங்கள், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு, கர்த்தாவே நீர் ஒருவரே. அப்ப நம்ம படுக்கும் போது என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். என்ன இருக்கக்கூடாது? வேதனை இருக்கக்கூடாது, துக்கம் இருக்கக்கூடாது. ஐயோ, மனசுல வேதனையோடு நீ படுக்கக்கூடாது. சமாதானம் இல்லாமல் உடைந்த நிலையில் நீ படுக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா, சமாதானத்தோடு கர்த்தரோடு நீ பேசிக்கொண்டே படுக்கணும். அல்லேலூயா. கர்த்தரோடு உறவாடி கொண்டே நீ படுக்கணும். அப்படி யாருன்னா படுத்து இருக்கிறோம்? படுக்கும் போதே வசனத்தை தியானிச்சு படுக்கிறீங்களா? அல்லேலூயா. நீ படுக்கும் போதே கர்த்தரோடு பேசின்னு இருக்கணும். இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. நீ கர்த்தரை அப்படியே நீ தியானித்து கொண்டே நீ படுத்து பாரு, சரியான நேரத்தில் உன்னை எழுப்பி அவர் உன்னோட பேசுவார். அல்லேலூயா. நல்லா டிவியை முடிச்சு பார்த்துட்டு ஃபோனை நல்லா பார்த்துட்டீங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு தான் எழுந்துப்பீங்க? 8 மணிக்கு 9 மணிக்கு எழுந்துப்பீங்க. அந்த நாள் முழுவதும் சண்டை தான். அல்லேலூயா. உன் மூஞ்சப்பார், அவங்க மூஞ்சப்பார், இதே தான் பேச்சாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாடு 11 மணிக்கு சாப்பிடும். அல்லேலூயா. அந்த நாள் முழுவதும் ஒரு நரகம் மாதிரி இருக்கும். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா வீடு எப்படி இருக்கும்? நரகம் மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இங்கு பார்த்தீங்கன்னா, இங்கே தாவீது சொல்றார், நான் படுத்து சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன், நீ ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். நான் சொல்றேன், நீங்க ஆண்டவர் ஒருவர் தான் உன்னை சுகமாக படுக்க வைப்பார். நீ ஆண்டவரோடு பேசிட்டு, ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்ய, நீ பரிசோதித்துப்பார். தாவீது சொல்றார், ராக்காலத்தில் நான் எழுந்து என்னை ஆராய்ந்து நான் பார்க்கிறேன்,
நான் இன்னும் உமக்கு பிரியமில்லாமல் இருக்கிறேனா, இன்னும் நான் உமக்கு ஏதாவது செய்யணுமா ஆண்டவரே. அவர் ஆராய்ச்சி பார்த்துனே இருக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. உமக்கு விரோதமான பாவம் செய்த ஆண்டவரே என்னை மன்னிங்க ஆண்டவரே. தன்னை சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாயிற்று. அல்லேலூயா. அவ்வளவு துக்கம், வேதனை, தலைக்காணி எல்லாம் ஈரமாயிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு துக்கத்தோட நான் படுக்க கூடாது ஆண்டவரே. நான் படுக்கும் போது சமாதானத்தோடு படுக்கணும். அல்லேலூயா. இங்க ஆண்டவரை தேடி பின்பற்றின ஒரு ஸ்திரீயுடைய வாழ்க்கையை நாம் தெரிந்த ஒரு ஸ்திரீ தான் பார்க்கலாம். மார்க் 5ஆம் அதிகாரம், மார்க் 5:34. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, இங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரியை பார்க்கிறோம். அவள் எப்படி ஆண்டவரை பின்பற்றுகிறார்? எப்படி பின்பற்றுகிறார்? வேதனையோடு கூட, பாடுகளோடு கூட, உயிர் போராட்டத்தில் இயேசுவை பின்பற்றுகிறார். அல்லேலூயா. அந்த பின்பற்றுதல் என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. தான் உயிர் அடுத்த நிலையில போக வேண்டிய ஒரு ஸ்டேஜ். ஆனால் அந்த நேரத்தில் அவளுடைய விசுவாசம் என்ன பண்ணல? தளர்ந்து போவே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற ஒருவேளை பெரும்பாடுள்ள ஸ்திரீ போல உனக்கு இரத்தப்போக்கு இல்லாமல் இருக்கலாம், பலவீனம் இல்லாமல் இருக்கலாம். நீ ஆண்டவரை பின்பற்றும்படி உனக்குள்ள ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருக்கவே. விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அவள் விசுவாசத்தோடு கூட இயேசுவை பின்பற்றினார். நடக்க கூட முடியல பாருங்க, நவுந்து நவுந்து அப்படியே பின்னாடி வரா. அல்லேலூயா. ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், என்ன சொன்னாரு? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போய் வேதனை நீங்கி. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உன் வேதனை நீங்கி நீ சுகமாயிரு, நீ சுகமாயிரு. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் சுகமாயிரு. உன் வேதனையை கர்த்தர் பார்க்கிறார், உன் அங்கலாய்ப்பை பார்க்கிறார். ஆகார் சாராய் விட்டு வேதனையோடு வரா. எங்க வரா? ஊற்றண்டைக்கு வரா. ஒரு வேளை ஊற்றண்டைக்கு வந்து அவ வாழ்க்கையில ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கலாம். ஆனா தூதன் கேட்கிறான், எங்கிருந்து வர, எங்க போற? அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பிரயாணத்தை பார்க்கிற ஆண்டவர், உன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிற ஆண்டவர், உன் எதிர்காலத்தை பார்க்கிற ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளோ பெரிய வேதனைங்க, சொல்ல முடியாத வேதனை. அல்லேலூயா. ஆனால் இயேசுவை வைராக்கியமாக பின்பற்றினா. எப்படி பின்பற்றினா பாருங்க. 5ஆம் அதிகாரம் 26, 27 வாசிங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகில குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய பின்னாடி வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். அல்லேலூயா. தன்னுடைய பணங்கள் செலவழிக்கப்பட்டது, மருத்துவரால் வருத்தப்பட்டால். அல்லேலூயா. தன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றையும் இழந்துட்டா. மனிதர்களை குறித்த கடினம். அல்லேலூயா. ஆனால் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரை தொட்டால் நான் சுஸ்தமாகுவேன் என்று சொல்லி பின்னாடி வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பின்னாடி வந்து அவரை தொட்டால். அல்லேலூயா. அவரை தொட்டபோது அவருடைய வாழ்க்கையில் அவளுடைய வேதனை நீங்கியது. அல்லேலூயா. அவளை பின்தொடர்ந்த வேதனை, அவளை மரண தருவாயில கொண்டு போன வேதனை, அவளுடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை இழந்த வேதனை, அவள் குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்த வேதனை, அவளுடைய குடும்பத்தை நிம்மதியை கெடுத்து அவள் பிள்ளைகளை பிரிக்கக்கூடிய ஒரு வேதனை. அல்லேலூயா. வேதனைப்படுத்துகிற அந்த பிசாசு அவளை விட்டு விலகி போனான். அல்லேலூயா. அப்ப வேதனை யார் கொண்டு வரா? பிசாசு தான் கொண்டு வர்றான். உனக்கு வியாதியை கொண்டு வரான், பிரச்சனையை கொண்டு வரான், கடனை கொண்டு வரான், நெருக்கத்தை கொண்டு வரான். ஆனா கர்த்தர் பிசாசை உன்னிடத்திலிருந்து துரத்தி உனக்கு ஒரு சமாதானத்தை தருகிறார், உனக்கு ஒரு சுகத்தை தருகிறார். அல்லேலூயா. வாசிங்கள் யோபு 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். யோபு 21, 23. ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து கவனிங்க, நிர்வாகத்தோடும் நல்ல சுகத்தோடு வந்து குறையற்று பலன் உள்ளவனாய் சாகுறான். இப்ப நிர்வாகம் என்ன? ஒரு நல்ல வேலையில் இருக்கிறான், கம்பெனி வச்சிருக்கிறான், 24 மணி நேரம் ஓடினே இருக்கிறான். எதுக்கு?
தான் பிஸ்னஸுக்காக ஓடுறான், வேலைக்காக ஓடுறான், ஒவ்வொரு சம்பாதிக்க ஓடுறான். ஆனால் எப்படி அவன் சாகுறான்? குறையற்ற பலவீனத்தோடு சாகுறான். அல்லேலூயா. அந்த கம்பெனி அவனை பாதுகாக்கல, அவனுடைய சம்பளம் அவனை பாதுகாக்கல, இந்த உலகத்தின் காரியம் அவனை என்ன பண்ணல, அவனுடைய தீர்காயுசை குறைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயுடைய வாழ்க்கையில் பாருங்க, கர்த்தரை பின்னாடி வந்தா. அல்லேலூயா. இன்னொருவரை காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 3:16. அவருடைய நாமத்தை பின்பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாக சுகத்தை. கவனிங்கள், இங்கே ஒரு பிச்சைக்கார நிர்வாகம் இல்ல, எந்த ஒரு கம்பெனி வேலை இல்ல, அவன் என்ன பண்றான்? பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? இன்னும் கார்ல போறாங்க, ஃப்ளைட்ல போறோம், ஆமென், எந்த ஹோட்டல்ல சாப்பிட்றான். ஆனால் 40 வயசுல மரிக்கிறான், 50 வயசுல மரிக்கிறான், 60 வயசுல மரிக்கிறான். அவன் எதிர்பார்த்த ஓடின ஓட்டத்துக்கு இந்த உலகத்தை என்ன பண்ணல, நல்ல பலத்தோடு அனுபவிக்க முடியல. ஆனால் ஒரு பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. யாருமே இல்லை, தூக்கி வந்து ஆதாயத்துக்காக வைக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் நாமத்தை பற்றும் விசுவாசம் அவன் அறிந்திருந்தபடினால் அந்த விசுவாசமே அவனை பலப்படுத்தியது. அல்லேலூயா. பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற எந்த நிர்வாகம் இல்லை, எந்த நம்பிக்கை இல்லை, ஆனா கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் இருக்குது. ஒரு பிச்சை எடுக்கிறவனுக்குள்ள கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கும்னா, கர்த்தரையே நம்பி இருக்கிற, அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிற கர்த்தர் உன்னை பலப்படுத்த மாட்டாரா? அல்லேலூயா. கர்த்தர் நல்ல ஒரு சுகத்தை, ஒரு சுக வாழ்வு உனக்கு தர மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வாசிங்கள் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து ஸ்தப்பானியா பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். 8ஆம் வசனம் வாசிங்க. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே தேவனை துதித்துக் கொண்டு அவர்களோடு ஆலயத்துக்கு போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவனுக்குள்ள தேவனோட ஒரு தொடர்பு இருக்கிறது, தேவனை ஆராதிக்கிறதான ஒரு சிந்தை இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நீ ஆராதிக்கணும்னா கர்த்தர் உன் சுக வாழ்வை பார்க்கிறார். அல்லேலூயா. ஒரு சுகமுள்ள ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவன் சந்தோஷத்தோடு குதித்து எழுந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் பாருங்க, தான் வேலையை முக்கியப்படுத்தி, உலக காரியத்தை முக்கியப்படுத்தி கர்த்தருடைய ஆராதனத்தை தவிர்த்து அவங்க போகிறார்கள். ஆனால் எதிர்பார்த்த நேரத்தில் அவங்களுக்கு வேண்டிய சுகம் கிடைக்கல. நீங்கள் மருத்துவமனைக்கெல்லாம் போய் பாருங்க, நல்லா இருந்திருப்பாங்க, திடீர்னு பலவீனப்பட்டிருப்பாங்க, ஒரு நாள் பக்கத்தில் இயேசு அறிவித்திருப்பாங்க, அவங்க கேட்குற மனது இருந்திருக்காது. ஆனால் அவங்க சொல்லுவாங்க, இந்த இயேசுக்கா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா. தனக்குள்ளே பலன் இழந்து இருக்க போது, சுகம் இழந்திருக்கிற போது, தங்களுடைய ஆசீர்வாதத்தை இழந்த போது என்ன பண்ணுவாங்க? ஐயா எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கொடுத்த சுகத்துக்கு நீ நன்றி செலுத்தி இருந்தீனா ஆண்டவர் உன்னை சுகமாக இருக்க பண்ணியிருப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நீ பின்பற்றினா, அல்லேலூயா, நீ ஆண்டவரை தேட ஆரம்பிச்சிட்டினா, ஆண்டவரை நீ நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டினா, உன் வாழ்க்கையில் நல்ல ஆகாரம், ஸ்ட்ரென்த் உள்ள ஆகாரம். நேற்று கூட ஒரு ஸ்கூலுக்கு போனேன், அவர் 125 ஏக்கர் இப்படி நல்ல ஸ்ட்ரென்த் உள்ள ஆகாரத்தை குறித்து சொல்கிறார். அல்லேலூயா, நல்லது தான். அதுக்குன்னு நம்ம போகிற இடத்துல ஸ்ட்ரென்த் உள்ள ஆகாரம் கிடைக்கும்னு நம்ம நினைக்க முடியுமா? அல்லேலூயா. ஏது இருக்குதோ, அல்லேலூயா, நம்ம எதிர்பாராம சாப்பிட்டு வாழ்ந்துனுக்கு நம்ம கர்த்தரை நம்பி விசுவாசித்து நம்ம இருக்குமே, கர்த்தர் நமக்கு தீர்காயுசை கொடுத்துருக்கிறார். நீங்கள் எத்தனை பேர் பாருங்க, நம்ம உதாரணத்துக்கு மெர்சியம்மா எடுத்துங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணி வச்சுருக்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க? இப்படிப்பட்ட நீ படிக்கட்டு ஏறக்கூடாது, நீ என்ன பண்ணக்கூடாது, இந்த சாப்பிடக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது. ஆனால் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க தான் பேசுவாங்க, அதுவும் வசனமாக பேசுவாங்க. எனக்கு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியத்தை பேசிக்கொண்டே இருப்பார்கள், எதிர்பார்ப்பாங்க. ஊழியக்காரன் வருது, எவ்வளோ சூழ்நிலை ஆனாலும் போயிட்டாங்க, என்ன பண்ணுருவேன், அட்டனன்ஸ் கொடுத்துருவேன். அல்லேலூயா. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்கள். நான் சொல்கிறேன், அவங்களுக்கு நல்ல தீர்காயுசை கொடுத்துருங்க. அவர் சகோதரிக்காக, அவங்க மகனுக்காக, பேர பிள்ளைகளுக்காக விண்ணப்பம் தான். அல்லேலூயா. காரணம், கர்த்தரை பின்பற்றவர்கள் கர்த்தரை விசுவாசித்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. மத்தேயு 19:27
ஒரு ஐஸ்வர்யவான், இயேசுவே நான் உம்மை பின்பற்றி வருகிறேன், நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பின்பற்றி வா, உனக்கு உண்டான விற்று என்ன பண்ணு, தரித்திருக்க கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லை அந்த வசனத்தில் மார்க் 10:21 நீங்கள் கவனிங்க. ஆனாலும் அவனுக்கு ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை, ஆனால் ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லை. அல்லேலூயா. அதே பேதுரு கேட்குற, ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் விட்டு பின்பற்றி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆண்டவரே? மத்தேயு 19:28 சொல்லுது, மறு ஜென்ம காலத்தில் நீ சிங்காசனத்தில் வீற்றிருப்பாய். ஆண்டவரை பின்பற்றி உன் வாழ்க்கையில் நீ எவ்வளோ நெருக்கத்தில் கஷ்டத்தில் இந்த ஆராதனைக்கு வருகிற உங்கள் வாழ்க்கையில் இந்த பூமியிலையும் மறு ஜென்ம காலத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். அல்லேலூயா. உன் கால்கள் இடராதபடிக்கு தூதரில் கட்டளிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நீ எவ்வளோ ஓடினாலும் உனக்கு ஆண்டவர் பலன் தருவார். அல்லேலூயா. பீகாரில் அகஸ்டின் ஜெபகுமாரன்னு பாருங்க, வயசு 80. ஸ்டேஜில் பார்த்தா அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 50 மாரி தான் இருக்கும். அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, இந்த ஊழியத்தில் இந்த இடத்துல வரும்போது நான் படாத கஷ்டம் இல்லை, சாப்பாட்டு ஆகாரம் இல்லை, நல்ல உணவு இல்லை, ஆனால் கர்த்தர் இன்னைக்கு மகிமையாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பீகார் என்பது ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, இருண்ட ஒரு பகுதி. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி இருக்கிறார். காரணம் என்ன? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் ஒரு நாளும் கைவிடப்பட்டு போடுதே இல்லை. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அல்லேலூயா. யெகோவா ஈரை எல்லாம் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் தன் பிள்ளையை மோரியா தேசத்துக்கு கொண்டு போகும்போது பிள்ளை கேட்கிறான், கட்டையும் நெருப்பு இருக்கிறது தகப்பனே, அங்கே ஆட்டுக்குட்டி எங்கே? கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். உங்க காரியத்தை எல்லாம் பார்த்து கொள்வார். உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். உங்கள் குடும்ப காரியத்தை பார்த்து கொள்வார். உங்கள் வருமான காரியத்தை பார்த்து கொள்வார். ஓ ராபாலா சிக்கரபாலா. கர்த்தருடைய நாமம் உனக்கு பலத்த துருகமா இருக்கிறது. நீதிமான் ஓடி போய் சுகமா இருப்பான். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு பரிசுத்த பர்வதம் உனக்கு இருக்கிறது. அந்த பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். உன் எதிர்காலத்தை பார்த்து கொள்ளப்படும். உன் தேவையை பார்த்து கொள்ளப்படும். நீ கலங்காத, நீ சோர்ந்து போகாத. உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு பர்வதம் இருக்கிறது. ஒரு பர்வதம் இருக்கிறது. ஆபிரகாம் கத்தி எடுத்தவுடனே, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கைப்படாதே, எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். பர்வதத்தில் ஆண்டவனை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பயந்து வந்திருக்கிறியே, சோர்ந்து வந்திருக்கிறியே, எதிர்பார்த்து வந்திருக்கிறியே. உனக்கு ஒரு பலத்த துருகம் இருக்கிறது. நீ அங்க வந்து சுகமாய் இளைப்பாரு. நீ கர்த்தரை பின்பற்றி வந்திருக்கிற ரூத், ஆமென். அவர் சற்றே நேரிலே வந்தடைந்த உனக்கு அவரால் உனக்கு நிறைவான பலன் உண்டாகும். அவரால் உனக்கு நிறைவான பலன் உண்டாகும். நீ கலங்க தேவையில்லை. கர்த்தர் உனக்கு துருகமா இருக்கிறார், உனக்கு மதிலா இருக்கிறார். அவரே உனக்கு அரணான கோட்டையா இருக்கிறார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் இந்த வார்த்தையை எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக, ஆமென்.